வனப்பொழுவன் நமது மனதை ஒன்றுடன் சேர்த்து வைப்பதே மனோலயமாகும். வனத்தொழுத்து மனோலயம் என்பது தற்காலிகமாக வந்து செல்லக்கூடிய ஒரு திறநிலை. மனோநாசம் என்பது ஒரு திரவ நிலை. 1 2 3 மனோநாசத்தை அடைவதற்கு முயற்சி எதுவும் தேவையில்லை. ஏனெனில் நமது இயல்பான நிலையே மனோநாச நிலைதான். முக்தி நிலை என்பது அடையப்படும் நிலை அன்று. நாம் எதையுமே அடையாத நிலைதான் முக்தி நிலை. மனது எதையுமே அடையாத நிலைதான் நமது இயல்பு நிலை. எதையுமே அடையாத நிலைதான் ஆதார நிலை. அடையப்பட்ட நிலைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்துவதால் இயல்பாக எஞ்சியிருக்கும் நிலைதான் நம்முடைய சுயமான நிலை. அதுதான் முக்தி நிலை. மனதில் தேடுபவன் எதை தேடினாலும் அவனுடைய எல்லைக்குள் தான் தேட முடியும். அவன் எதை தேடினாலும் அவனுடைய கோணத்துதான் தேட முடியும். அவனுடைய காட்சிகள் அனைத்தும் அவனுக்கு ஏற்றதாகவும் அவனுக்கு தொடர்புடையதாக வந்தான் தெரியும். வந்து மனோலயம் தன்னுடைய எல்லைக்குள்ளே மனோநாசத்தையும் தேடிவிடுகிறது. ஆத்ம சாட்சாத்காரையும் தேடிவிடுகிறது. மனோலயத்தின் மூலம் மனோநாசத்தை அடையும் முயற்சி வெற்றி பெறுவதில்லை. மனது அளவில் அடைவதற்கு எதுவும் இல்லை என்பதை நாம் எப்போது கண்டுபிடிக்கிறோமோ அப்போதுதான் யதார்த்த நிலை முக்கியத்துவம் பெறுகிறது. மனம் தேங்கி கலக்கும் மனோலயம் நகர்ந்து சென்று பிறவாகமாக மாறுகிறது. மனோலயம் நாசமடைகிறது. நம்முடைய மன அம்சம் பிறவாகமாக இதைதான் இறுதிநிலை. அதற்கு அடுத்த நிலை என ஒரு நிலையே சரத்துணு மனம் தேடாத நிலையில் முயற்சி செய்யாத நிலையில் நமது திரவ கட்டுக்கள் அனைத்தும் உடைந்து நாம் திரவ நிலைக்கு வந்து விடுகிறோம். இந்நிலையில் நாம் நம்மை அறியாமல் பிறவகிக்கிறோம். நம்மை சார்ந்தவைகளும் அந்த பிறவாதத்தில் பங்கு பெறுகின்றன. அனைத்தும் இந்த முடிவற்ற பிறவாதத்தின் பகுதியாகி விடுகின்றது. அடைந்திடுவதற்கு என்று உள்ளிடமே இல்லாத நிச்ச பிறவாகம் இது. நிச்ச பிறவாகம் இது.